ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கணும் கிளிக் பண்ண அந்த ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைஸ், நம்ம சேனல்ல வந்து நிறைய vlog வீடியோ, அப்புறம் வந்து கேஜெட் ரிவ்யூ வீடியோ, ஸோ அதெல்லாம் நம்ம போட்டிருப்போம். ஆனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு புதுவிதமான நம்ம சேனல்லே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு சின்ன இது மாதிரி சொல்லிடுறேன். நான் சென்னையில் வந்து சென்னை ட்ரேட் சென்டர் இருக்கணும் கைஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து எக்ஸ்போ, அப்புறம் நிறைய ஸ்டாலு, ஸோ அதெல்லாம் இருக்கணும் கைஸ். அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டால் போட போகிறோம். ஸோ அந்த ஸ்டாலை நம்ம வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும் நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ அது வந்து நான் இப்போ அந்த எப்படி மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க, ஸோ அது வந்து எப்படி அங்கே போய் ஃபிட் பண்ண போகிறாங்க, ஸோ அதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான vlog-ஆ இருக்க போகுது கைஸ். ஸோ வாங்க கைஸ், அப்படியே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்படி காட்டுறேன். நான் இந்த வாட்டி வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து வாட்டர் எக்ஸ்போ நடக்குது. ஸோ நம்ம வந்து வாட்டர் பியூரிஃபைங் ப்ராடக்டான ஸ்டால் தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ அது வந்து நம்ம எப்படி பண்ணோம், ஸோ அதெல்லாம் நம்ம காட்டலாம். ஸோ வாங்க கைஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கைஸ், ஸோ இதெல்லாம் வந்து இப்போலாம் மேனுஃபேக்சர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வந்து கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் தாண்டி வந்துடுச்சு. ஸோ வந்து இதெல்லாம் எப்படி வந்தது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் மேனுஃபேக்சர் ஸ்க்ராட்ச் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் மேலே போய் காட்டுறேன் நான். ஸோ கைஸ், அது வந்து இப்போ நான் வந்து மேலே வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். இது வந்து எண்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபோட்டோ டிசைன் மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து அப்படியே ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்படியே ஒன்று நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து கைஸ், ஸோ இதெல்லாம் வந்து அந்த டாப் பேனல், அந்த மேலே வந்து அது லைட்லாம் போட்டு, ஸோ அதை தான் கரெக்டாக நல்லா படிச்சுருக்கல. ஸோ அதுக்காக இதில் வச்சு தான் அந்த லைட் செட்டிங்லாம் போட்டு ஸோ எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இந்த வால் பேனல் கைஸ், ஸோ கிட்ட இருக்கும். ஸோ இதில் வந்து அப்படி வால் பேனல், இதில் வந்து அந்த வால் மாதிரி பார்ட்டிஷன் வச்சு பண்ணுவாங்க கைஸ். ஸோ அதெல்லாம் வந்து இதில் தான் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எல்லாம் இப்போ வந்துக்கு இப்போ மிடில் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப வுட்டெல்லாம் கட் பண்ணி ஸோ ரொம்ப அப்படியே இதுவாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து அவ்வளோ ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த இடம் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே வுட்டாக இருக்கும் கைஸ். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே ஏன்னா வந்து அவ்வளோ ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்க முன்னாடியே ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் காட்ட முடியல. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னு நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஒன்று காட்டேன் கைஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இதுவும் வந்து அந்த டாப்பில் அந்த எல்இடி வைப்பாங்க. ஸோ அந்த எல்இடி வைக்கிறது தான். ஸோ இதுவும் தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வச்சு ஸோ அதெல்லாம் இப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த வால் பேனல் எப்படின்னா இது இப்போ இங்கே இருக்குதுல்ல கைஸ். ஸோ இந்த இடம் இப்போ வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இப்படி வச்சு ஸோ பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வால் பேனல் வரும். கீழே நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் காட்டினேன் கைஸ். அதெல்லாம் வந்து ஒரு டேபிள் மாதிரி வச்சு அதில் தான் அந்த டேபிள்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்குல்ல கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே பெயிண்ட் அடிச்சு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு ஸோ அதெல்லாம் அப்படியே பண்ணோம். ஸோ அப்படியே நான் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் நான் கைஸ். இவ்வளோ வந்து நம்ம வந்து அந்த வுட்டில் வந்து ஸ்டால் எப்படி மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் நம்ம அதை பார்த்தோம். இப்போ வந்து அந்த கம்பெனியோட நேம் போர்டு வந்து இப்போ நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம்னு தான் நம்ம வந்து காட்ட போகிறோம். ஸோ அந்த கம்பெனியோட நேம் போர்டு வந்து எப்படி பண்ணுறோம்னா அக்ரிலிக்ல தான் கைஸ் நம்ம பண்ண போகிறோம். அக்ரிலிக் என்னன்னா அது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கைஸ். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எந்த டிசைனில் வந்து நம்ம வந்து அதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த அக்ரிலிக்ல வந்து தான் கைஸ் இந்த ஸ்டார் இருக்குல்ல கைஸ். ஸ்டாரே அந்த அக்ரிலிக்ல தான் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த அவார்டு இருக்குல்ல கைஸ். ஸோ இந்த அவார்டு கூட வந்து லேசர் கட்டிங்ல வந்து அந்த அக்ரிலிக் வச்சு தான் கைஸ் பண்ணுது. இப்போ வந்து அந்த கம்பெனியோட நேமு அதெல்லாம் காட்டுறேன். ஸோ அதெல்லாம் வந்து லேசர் கட்டிங்ல கைஸ் பண்ணுது. அந்த லேசர் கட்டிங்ல வந்து நம்ம எந்த டிசைன் வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அது அந்த லேசர் கட்டிங்கே நம்மளுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருங்க கைஸ். ஸோ நம்ம வந்து இந்த பாருங்க MP ஸோ இந்த மாதிரி குட்டியாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாருங்க கைஸ் இந்த மாதிரி பெருசாகவும் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் கூட பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ், ப்ளூ கலரில் உங்களுக்கு இருக்கும் பாருங்க கைஸ். எல்லா கலர்லையும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நம்ம வந்து ப்ளூ கலரில் இப்போ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே ஒட்டுறது. ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒட்டும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வெளியே வந்து உங்களுக்கு வந்து லைட் பேனல் காட்டியிருப்பேன் கைஸ். அந்த லைட் பேனலில் வந்து இந்த வந்து ஃபோக்கஸ் லைட் தான் கைஸ் நம்ம மாட்ட போகிறோம். இது வந்து குட்டியாக இருக்குது. ஸோ இதோட பெருசாக கைஸ் அதில் மாட்ட போகிறோம். ஸோ அப்படியே மாட்டிட்டாங்க அப்படியே வந்து பளிச்சு அப்படியே சூப்பராக இருக்கும் கைஸ். இதுக்கப்புறம் நான் வந்து அதை ஃபுல்லாக அந்த ஒர்க்ஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். கைஸ் எல்லாம் பெயிண்டிங்க்கு கீழே இறங்குது கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே பெயிண்டிங் பண்ணுவாங்க கைஸ். கைஸ் இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே பெயிண்டிங் பண்ணி வெளியே காய வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே வெயிலில் ஃபுல்லாக அப்படியே காஞ்சு ட்ரை ஆகிடும் கைஸ். ஸோ இப்போ இந்த கீழே இறங்குனது வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக கைஸ்.
அது என்ன ஓட்ட போகணும்ல இது கைட்டியா கைட்டியா தீ போடுங்க வாடி வா ஐயாடா பட்டு ரூபாயில போடுவான் போட்டுறோமா இது எடுத்து போட போடுவாங்க இந்த வீடியோ நான் இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் எப்படின்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. சீரியஸ் நீங்க அந்த லாஸ்ட் கிளிப் நீங்க பாத்திருப்பீங்க அந்த கடையை தள்ளி விட்டு உடைக்கிற மாதிரி. சோ அது வந்து நம்ம பண்ணல கைஸ். அது வந்து இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருந்தாங்களே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நம்ம கடை வந்து வேற, சோ அந்த கடை வந்து வேற. ட்ரேட் சென்டர்ல வந்து நிறைய பேர் நிறைய கடைகள் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுல ஒருத்தவங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ திடீர்னு ஏதோ தள்ளி விடுற மாதிரி ஏதோ பண்றாங்களேன்ட்டு நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அந்த கிளிப் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன் கைஸ். ஸோ அது வந்து நம்ம பண்ணல, நம்ம ஸ்டால் வந்து வேற, ஸோ அவங்களுக்கு வேற. ஸோ அது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்கிறது கூடாதுல, என்னடா தள்ளிலாம் விடுறீங்க அந்த மாதிரி. ஸோ அது வந்து நம்ம பண்ண வேற யாரும் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். ஸோ எதனாலனா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்குமே யோசனை இருக்கும். ஸோ அது வந்து பார்க்க நல்லா இருக்கு, ஆனா இது எப்படி செஞ்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும்ல, எப்படி இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சென்னை ட்ரேட் சென்டர்ல வந்து இந்த ஸ்டால் எல்லாம் போடுறாங்க, எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு அந்த டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காக தான் கேஸ் இந்த வீடியோவே. ஸோ இந்த மாதிரி தான் கேஸ் அது பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் ஃபுல்லா நான் பண்ணல ஒழுங்கா, அங்கங்க கிளிப்ல நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து சின்னதுதான், இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பண்றோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் காட்டுறேன். இந்த மாதிரி வராது, கிளிப் மாதிரி நான் உங்களுக்கு காட்டல. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த கிளியரா நான் வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும், இதுக்கப்புறம் இவ்வளவு கஷ்டங்கள், இதுக்கு பின்னாடி இந்த ஸ்டால் போடுறதுக்கு பின்னாடியே வந்து இந்த கிளிப்பாக காட்டும் போது அதுல வந்து பின்னாடி நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கரெக்டா நான் காட்டல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ நான் பண்ணும்போது நான் வந்து அந்த பின்னாடி கஷ்டங்கள்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் காட்டுறேன். ஸோ வந்து சின்ன பொருளா இருந்தாலும் பெரிய பொருளா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்ட்டு. ஸோ அதனால நான் அந்த மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் காட்டுறேன் அடுத்த வீடியோல. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது கிளிக் பண்ணி பார்த்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறேன், நாளைக்கு உங்களுக்கு வீடியோ பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் ராஜ். டாடா.